ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடி வண்ணமாக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மீண்டுமாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சந்நிதிக்குள்ளாய் கடந்து வருகிறோம். இப்படித்தான் கூட அன்றே இந்த ஜெப ஆராதனை நாளென்று அன்றே நீர் எங்களோடு கூட பேச போகிறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கூடி வந்த எங்களை ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த இரத்தத்தின் மறைவிலாய் மறைத்துக்கொள்ளும். நீர்தாமே எங்களோடு கூட பேசும். உடைய ஆவியானவரின் உதவியோடு அடரே எங்களை ஆளுகை செய்து நீர் அடரே வல்லமையாய் நீர் இடைப்பட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடரே இங்கே வந்தது போல அல்ல, நாங்கள் கடந்து போகும் பொழுது ஒரு புதிய கிருபையோடும் புதிய அனுகிரகத்தோடும் கடந்து போக எங்களுக்கு கிருபை தார். உடைய பரிசுத்த நாமம் மகிமை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு வேண்டுதல் என்னென்னா, நம்ம எல்லோரும் சேர்ந்து எழுந்து நின்று இந்த வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 13 வரையில வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்து நின்ற வண்ணமாக எல்லாம் ரெடியானோன்னு சொல்லுங்கள், நம்ம ஒன்றா வாசிக்கலாம். சரிங்களா? வாசிக்கலாமா? அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதி உத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து, அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்கள். இங்கு மிகவும் துல்லியமாக சீடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள். நாங்கள் ஜெபம் செய்வது எப்படி என்று கேட்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படியாக செய்ய வேண்டும், எங்களுடைய ஊழியம் எப்படியாக செய்ய வேண்டும் என்றும் அல்ல, இயேசுவானவர் நல்ல விதமாக ஜெப வாழ்க்கையை நடத்தினபடியினால் சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும், போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு பதிலாக அவர் 2 முதல் 4 வரையில வசனங்கள், நீங்கள் இவ்விதமாய் ஜெபம் பண்ண வேண்டும், யூ ஹாவ் டு ப்ரே இன் திஸ் மேனர், இந்த விதமாக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுத்தருகிறதாய் பார்க்கிறோம். தொடர்ந்து 5 முதல் 8 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு ஊமையை நாம் காணலாம். ஒரு சிநேகிதன் ஒருவன் இருந்தான். அவனுடைய வீட்டிற்குள்ளாக வேறொரு வழி பிரயாணி ஒருத்தன் வந்து, அவனுடைய ஒரு சிநேகிதன் வருகிறான். அவன் வரும்பொழுது அவனிடத்தில் சாப்பிட கொடுப்பதற்காக என்னிடத்தில் அப்பம் ஒன்றும் இல்லை, அதனால் எனக்கு நீ அப்பம் கொடு என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற வேறொரு சிநேகிதன் வீட்டிற்கு கடந்து சென்று கேட்கிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் சொல்லுகிறான், எனக்கு தர முடியாது, நான் வீடு கதவு பூட்டி ஆயிற்று, குழந்தைகளோடு கூட படுத்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறான். அப்பொழுது அவன் வருந்தி கேட்கிறதன் காரணமாக அவன் பெற்றுக்கொள்ளுகிறான், அந்த அப்பங்களை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று பார்த்து தொடர்ந்து 9-10 வசனங்கள் அது எவ்வாறாக நாம் பெற்றுக்கொள்ள, நாம் எல்லோரும்
ஜெபம் செய்யும் பொழுது ஜெபமே ஜெயம் என்று எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம். அப்போ இந்த ஜெயத்திற்குரிய இந்த ஜெபத்தை நாம் எப்படியாக ஏறெடுக்க வேண்டும் என்று இயேசுவானவர் சொல்லி தருகிறார். கேளுங்கள், உங்களுக்கு உங்களுடைய கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. அப்புறம் இது ஆம்பிளிஃபைட் பைபிளில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்படி இருக்குதுனாக்கா, கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், நீங்கள் தட்டுக்கொண்டே இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் எப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே சொல்லிக்க. அப்புறம் சொல்கிறாங்க, மனுஷருங்க தேவனுடைய முன்பதாக ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் எல்லோரும் பொல்லாதவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், அக்கிரம் நிறைந்தவர்கள் ஆகினபடியினால் நாமே நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரம பிதாவாய் இருக்கிற தேவனானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி அங்கே முடிக்கிறதா நான் பார்க்கிறேன். அப்போது இன்றைய தினம் நாம் ஜெபிக்க போவதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக எனக்கு நடக்க வேண்டும் என்ற ஆசையுள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. அப்போ 1-2 பேருக்கு சந்தேகம் இருக்குது. அப்போ நான் ஜெபிப்பது நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா 3 ஸ்டெப்பு தான். சரிங்களா? 3 ஸ்டெப்பு தான். ஒன்று, இந்த சிநேகிதன் அவனுடைய சிநேகிதன் வழிப்பிரயாணமாய் வருகிறான், வீட்டிற்குள்ளாய் கடந்து வருகிறான். அவனை பார்த்த உடனே வழிப்பிரயாணி சொல்லலை, எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுலாம் சொல்லலை. ஆனால் அவன் மேல் இருக்கிற அக்கறை நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக வந்திருக்கிற அந்த விருந்தினரை, இல்லை என்னுடைய சிநேகிதனை, என்னுடைய உறவினரை இவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து தான் படுக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் அவனிடத்தில் ஒன்றுமில்லை என்று அவன் வெளிப்படையாக சொல்கிறான். 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். அப்போது முதலாவது படி, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் பெறுவதற்கான முதல் படி என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு? நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் தந்த ஈவு தான். நம்ம விடுகிற சுவாசம் கூட அவர் தந்த ஈவு தான். நம்மளுக்கு இருக்கிற ஜீவனும் அவர் தந்த ஈவு தான். நமக்கு தந்திருக்கிற குழந்தைகள், குடும்பங்கள், வேலைகள் எல்லாமே ஆண்டவர் தந்த ஈவு தான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைவுகள் இருக்கிறது என்று சொன்னால் நாம் யாரிடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும்? நாம் கடந்து செல்ல வேண்டியது ஊற்றுக்கண்ணாய் இருக்கிற இயேசுவினிடத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். உறைவிடமாய் இருக்கிற இயேசுவினிடத்திற்காய் நாம் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய ஆதாரமாய் இருக்கிற இயேசுவினிடத்திற்காய் கடந்து போகும். அப்போ இந்த அருமையான சிநேகிதன் என்ன பண்ணினான் பாருங்க. அவன் எந்த இடத்திற்கு கடந்து சென்றால் அப்பம் கிடைக்கும் என்று சொல்லி அவனுக்கு நன்காய் அவன் அறிந்திருந்தான். எல்லோரும் சொல்லுங்க, நன்காய் அறிந்திருந்தான். அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறது என்று அறிந்து மிகுந்த கலக்கத்தோடு, குழப்பத்தோடு கூட, வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட, துயரத்தோடு கூட உட்காரும்படியாக அல்ல, மாறாக நான் எந்த இடத்திற்கு கடந்து சென்றால் இந்த குறைவை மாற்ற என்னால் முடியும், இந்த குறைவை மாற்றி போட யாரால் முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள. நம்முடைய குறைவை மாற்ற யார் இருக்கிறாங்க? இயேசுவானவர் இருக்கிறார். நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அப்போ முதலாவது, we should know who is the source. நம்முடைய வாழ்க்கையில் யார் ஆதாரம்? நம்ம ஒரு நல்ல ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஆதாரம் நீர்தான் ஐயா என் துரையே, ஆதாரம் நீர்தான் ஐயா. நல்லா பாடுவோம். ஆனால் பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணுவோம்? நண்பர்களை நோக்கி ஓடுவோம், உறவினர்களை நோக்கி ஓடுவோம், பேங்கை நோக்கி ஓடுவோம். லோன் எடுத்துடலாம். லோன் எடுத்தாக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். லோன் எடுத்தால் பிரச்சனை முடிஞ்சிடுமா? இல்லை, தற்காலிகமாக முடியும். ஆனால் அதுக்கு மேலே பிரச்சனை தான் வரும். அதுக்கு மாறாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக நம்மை உதவி செய்கிற, ஒரு நாள் நம்மை கைவிடாமல் நமக்கு உதவி செய்கிற ஒருவரை நாம் தேடி போக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் இந்த சிநேகிதன் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற சிநேகிதனை தேடி ஓடி போகிறான். அந்த நேரத்தில் ஓடி போகிறான். சற்று யோசித்து பாருங்கள். பாதிராத்திரி அந்த எந்த நேரத்துக்கு அவன் கடந்து போகிறான் பாருங்க. ஒருவன் பாதிராத்திரியிலே போய், பாதிராத்திரினாக்கா நைட்டு 12 மணி 1 மணின்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் போய் அவன் தொந்தரவு பண்ணுறான். அப்போது முதலாவது நம்முடைய ஜெபத்திற்கு நமக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரிடத்தில் போனால் நமக்கு கிடைக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரிடத்தில் போக வேண்டும்? இயேசுவினிடத்தில் நாம் கடந்து போக வேண்டும். ஏன்னா இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு நாளும் புறம்பே
தள்ளுவதில்லை. he will never reject anyone who goes to him. யாரெல்லாம் இயேசுவின் இடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்துதான் அவர் அனுப்புவார். சரிங்களா? அதே மாதிரி சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்மை கைவிடாத தேவன், நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவன், நம்மை புறக்கணியாத தேவன், நம்மை வெறுக்காத தேவன், நம்மை நேசிக்கிற தேவன் தான் நம்முடைய ஆதாரம் என்று அறிந்து நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெபத்திற்கு, வேண்டுதல்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தரத்தான் செய்வார். சரிங்களா? அதுதான் முதலாவது படி. இரண்டாவது பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 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 சிநேகிதன் சொல்கிறான், என்னுடைய வீட்டை பூட்டிட்டேன்ப்பா, வீடு கதவை பூட்டியாச்சு, குழந்தைங்களோடு இருக்கிறேன், எனக்கெல்லாம் எந்திரிச்சு தர முடியாது, என்ன தொந்தரவு செய்யாதன்னு சொல்கிறான். அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக கடினமாக சொல்லிட்டான், நீங்கள் என்ன தொந்தரவு பண்ண, நீ போயிடு அப்படின்ட்டு. இப்போ சூடு சொரணையராக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்படி பேசாமல் கை கட்டிட்டு உட்காந்துருப்பீங்களா? இல்லை, இவன்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேற ஏதோ வீட்டுக்கு போயிடுவேன். அவன் வரும் போனா நாம இல்லை. அவன் தனக்கு சிநேகிதனார் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டான். ஸோ ஹி வாஸ் எ ஷேம்லெஸ் சீக்கர். அப்படின்னா அவன் விடாப்பிடியாக, விடாமுயற்சியோடு கூட நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னிடத்துலேருந்து நான் பதில் பெற்று தான் ஆவேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்ககிட்ட அப்பா இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன்னா அவன் 7வது வசனத்தில் என்ன சொன்னான்? என்னால் எந்திரிக்க முடியாதுப்பா, கதவு பூட்டி இருக்குது, அப்போ இல்லைன்னு சொன்னானா? இல்லை. புரியுதா? அப்போ நம்ம யாருக்கிட்ட போகிறோமோ அவங்கக்கிட்ட அப்போ இருக்குது என்று அறிந்து போகணும். அப்பங்களை வைத்திருக்கிறவர் யார்? நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டி விடுதலை வைத்திருக்கிறவர் யார்? இயேசுவானவர். வாழ்க்கைக்கான தேவையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறவர் யார்? இயேசுவானவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வல்லமையுள்ளவர் யார்? இயேசுவானவர். அப்போ அவரிடத்தில் கடந்து போகும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு காண்கிற வரை நீங்கள் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அநேக வேளைகள் நாம் ஜெபித்து விட்டேன், எனக்காக பாஸ்டர் ஜெபிக்கிறாங்க, மூப்பர்கள் ஜெபிக்கிறாங்க, அம்மா ஜெபிக்கிறாங்க, அப்பா ஜெபிக்கிறாங்க, எல்லோரும் ஜெபிக்கிறாங்க, எனக்கு பதில் வரலை, அதனால் இது சரிப்பட்டு வராது, நம்ம வேற ஒரு வழியாக பார்ப்போம். அப்படி இல்லை. நீங்கள் நிச்சயமாக பதில் கிடைக்கிற வரைக்கும் தேவனை பிடித்து கொள்ளணும். அவன் அப்படி தான் பண்ணான், வருந்தி கேட்டதன் நிமித்தம். அப்போது he was shamelessly seeking him. அப்போது அவன் எந்திரிச்சு அவனுக்கு அப்பம் கிடைக்கிற வரை அவன் 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 தட்டிக்கொண்டே, கதவை தட்டிக்கொண்டே இருந்திருப்பான், பேசிக்கொண்டே இருந்திருப்பான். நீ என்ன சொன்னாலும் சரிப்பா, நீ என்கிட்ட கொடு, நீ கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பான் இல்லைங்களா? அப்போ அவன் பெற்றுக்கொண்டானா இல்லையா? பெற்றுக்கொண்டான். நானும் நீங்களும் கூட தேவனண்டை கடந்து வரும்பொழுது தேவன் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லப்படுது. நான் நீங்கள் எதுக்கு அவரை நோக்கி பார்க்கணும் சொல்லுங்கள். ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நான் விவரமாக சொல்கிறேன். அந்த 7வது வசனம் அவன் சொல்கிறான், தொந்தரவு செய்யாத, கதவு பூட்டியாச்சு, குழந்தைங்கள் இருக்கிறாங்க, நான் உனக்கு ஒன்றும் தரக்கூடாது என்று அவன் சொல்கிறான் இல்லைங்களா? ஆனால் நம்முடைய தேவனானவர் இதற்கு முரண்பாடாக, இது ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்த மனுஷனுடைய நேசம் இல்லை நம்முடைய தேவனுடைய நேசம். சரிங்களா? இன்றைய வாசித்த அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது அதிகாரம் 5வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய தேவனானவர் கிருபை நிறைந்தவர், அவர் நீதியுள்ளவர், அவர் மனமுருக்கம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கிருபை நிறைந்த தேவன், யாரெல்லாம் தன்னைத்தான் தாமே தேவனண்டை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு கிருபை நிச்சயமாய் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிருபை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை ஆண்டவர், நீர் இல்லாமல் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, நீர் இல்லாமல் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நீர் இல்லாமல் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லை, நீர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை என்று சொல்லி அவரை உயர்த்தவும் நம்மை தாழ்த்தவும் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கிருபையாய் இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். சரிங்களா? அவர் நீதி உள்ளவராயிருக்கு. அப்படின்னா அவருடைய